விஜய் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். எம்எல்ஏவா வாங்க. ஆர்கே நகரமணி, அதாவது ஷர்மிளா மேடம் எந்த மைண்ட் தாட்ல நீங்க 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்துங்க அப்புறமா நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மைண்ட் தாட்ல சொன்னாங்க அப்படின்றது நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதாவது மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க திடுதிடுப்புன்னு வந்து தளபதி விஜய் அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அவர் வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னாக்கா நாங்க முன்கூட்டியே இவங்களுக்கு எவ்வளவு தேவையோ லைஃப் செட்டில்மெண்ட் கொள்ளடிச்சிட்டு இருப்போம். ஸோ இப்போ இதுக்கப்புறமும் நாங்க வரப்போறதும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க தான் இருக்க போறீங்க அப்படின்றதும் உண்மை. அதனால எனக்கு வர வேண்டிய பங்கே இன்னும் வரல. அதனால ஒரு 5 வருஷம் நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்க அப்படின்னாக்கா நாங்க எதையோ பண்ணி மணல் விற்கிறோமோ இல்ல வந்து பாழா போன டாஸ்மார்க்ல 10 ரூபாய் அதிகமா வாங்கி விற்கிறோமோ ஏதோ ஒன்று பண்ணி நாங்க சம்பாதிச்சு போற ஒரு 5 வருஷம் மட்டும் கேப் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.